ஓம் ஈஸ்வரா குருதேவா. தேடி செல்வம் நமக்குள் இருந்ததில்லை. எத்தனையோ சோகம் அமைத்து இந்த உடலும் முழுமையாக இருந்ததில்லை. ஆக நாம் முழுமையான உணர்வின் தன்மை நாம் இந்த வாழ்க்கையில் பெறுதல் வேண்டும். ஆக அந்த அருளை பெற இந்த வாழ்க்கையில் இருளை அகற்றும். இந்த உடலில் வாழும் நிலைகள் நீங்க 120 வயசு கூட வாழலாம். அதுக்கு பின் என்ன செய்யுது? தேடி செல்வம் இருக்கின்றதா? அது 4-5 பேரன் பேட்டிக்கு வந்தப்போ 160 வயசு வந்தப்போ இந்த கொள்ளு பேரனை பார்க்கணும், நீ யாரா நான் யாரான்னு தெரிஞ்சுட்டு அது கவனிக்க முடியாத நிலையில் அனாதையாக இருக்கு. ஒரு இடத்துல போயிருக்கும்போது அந்த அம்மாவுக்கு 108 வயசு. அது 108 வயசு இருக்குது. அவனுக்குள்ள எதா போனா அது அனாதைய பிச்சை எடுக்கணும், குண்டியில தேய்ச்சிக்கிட்டே போயிருக்கும். அப்ப என்ன செய்யுதுன்னா, நான் இன்னொன்று காலத்துல யுத்தத்தை நான் பார்த்தேன். இங்கே முஸ்லீம் யுத்தங்களையும் பார்த்தேன், மற்ற பார்த்தேன். வட இந்தியாவில் சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை, நான் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். 100 வயதுங்க கொள்ளு பேரன் அவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. என் பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க, என் பேர பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பேர பிள்ளை இருக்கிறாங்க, யாருன்னு கேட்குறாங்க. யாரும் சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை. நான் இவ்வளவு வயசு வாழ்ந்துட்டேன், எனக்கு யாரும் இல்லை. வயசு ஆழ்ந்தாலும் கூட இந்த சொத்து தேடின குடும்பங்களை பார்த்தால் தெரியும். நான் தேடி செல்வங்க வந்தவர் கூட இந்த உடலுக்கு பின் பேரம்பேத்தை காப்பாற்றுறான்னு சீப்போன்னு இருக்கும். சில குடும்பங்களில் பார்க்கலாம். நீங்க எதை தேடுறீங்க? அந்த அருளுடைய தேடுங்க. உங்களை அறியாத இருளை போக்க செய்யுங்க. இனி மெய்வழி வாழ வேண்டும். இந்த உடலுக்கு பின் நாம் பிறவில்லாத நிலை அடைகிறார். ஏன்னா இப்படி 3 லட்சம் பேரை பார்த்தோம். அதனால் அரும்பெரும் சக்தி உங்களுக்குள் பதிவாக்குற ஞான வித்தை. இதை கொஞ்சம் காலையில் துருவ தியானத்தில் எடுத்து அதை சாப்பாடு போட்டு வளர்த்துங்க. அதுல வளரும் நல்ல ஞானங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் இருளை போக்க உங்கள் அரும்பெரும் சக்தி உங்களுக்குள் வரும். நிலையற்ற இந்த உடலுக்குள் நீங்கள் அடிக்கடி அந்த சிந்தனை செலுத்த வேண்டும். நிலையான அந்த உணர்வின் தன்மை வரும்போது இந்த நிலையற்ற உடலும் மகிழ்ச்சி என்ற நிலை ஊட்டமும் இது உதவும். மகிழ்ச்சியுடன் நாம் செல்ல முடியும். ஆக துயர் என்ற உணர்வை நமக்குள் வராதபடி தடுத்திட முடியும். அது பேரின்ப பெருவாழ்வு என்ற நிலையை பெற முடியும். அதற்காக இன்று அட்வான்ஸாக நாம் மூதாதைகள் உடலை விட்டு பிரிந்து சென்ற நம் மூதாதைகளின் ஆன்மாக்களை அங்கே செலுத்துவோம். தொழிலின் நிமித்தமோ மற்ற நிலையில் பெற்றாலும் தொழில் கிடைக்கவில்லையே, வியாபாரம் நடக்கவில்லை என்ற வேதனை கொடுக்க வேண்டும். அறுவடை பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும். என் வியாபாரம் பெறுவோர் நலம் பெற வேண்டும். இந்த உணர்வை வளர்த்துக் கொள்ளும். உங்கள் தொழில் வரும் இடங்களையும் மாற்றும். ஆக அந்த அருள் உணர்வை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நொடியிலும் அதை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆக நாம் கொடுக்கவில்லை என்றால் வேதனைப்பட வேண்டும். ஆகிய ஒருத்தர் ஏற்பட்டாலும் அவன் அறியாத இருள் நீங்க வேண்டும் என்று நீங்கள் கருத்து கொண்டு வாங்க. அது உங்களை காக்கும். ஆக இந்த உடலுக்கு பின் அங்கே அழைத்து அதை பற்றுடன் பற்றும். இந்த வாழ்க்கையில் வரும் பற்றற்ற நிலைகள் வாழ்ந்து பழகும். ஆகவே எது நாம் எதை எடுக்கின்றோமோ அதுதான் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு புள்ளி. இந்த வாழ்க்கையில் நான் அந்த துருவ நட்சத்திரத்தின் உடனே கணக்கு. ஆனால் நாம் அதன் ஈர்ப்போட்டத்தில் செல்லுகின்றோம். எனக்கு இப்படி துரோகம் செய்தான் இந்த கணக்கு அதிகம். ஆனால் ஆக நாம் என்ன செய்கிறோம்? இந்த கணக்கின் பிரகாரம் எவர் உடலை நினைத்தோமோ அவரோடுக்குள் போகிறோம். ஆக இதை போன்ற உணர்வுகள் நமக்குள் இருக்கின்ற நமது ஞானிகள் உருவமாக்கி அருவ நிலைகளை எப்படி நுகர்தல் வேண்டும், இருளை எப்படி அகற்ற வேண்டும் என்ற ஆலயங்கள் அமைத்தாலும் இந்த உடலின் இச்சைக்குத்தான் அர்ஜனை அபிஷேகம் இதை நாம் செய்கின்றோமே தவிர அருஞானத்தை உணர்வை நாம் நுகர்ந்து இந்த உணர்வு ஒளிகளை நமக்குள் பருக்கி அர்ஜனையாக்கி அந்த உணர்வின் ஒளித்தன்மை நமக்குள் கூட்டி நம்மை அறியாத இருளை போக்கி மெய்ப்பொருள் காண வேண்டும் என்ற உணர்வை நீங்கள் தியானி. இதுவே இந்த உயிரான ஈசனிடம் அந்த அருளை பெறப்படும்போது இருளை அகற்றுகின்றது. பொருள் என்ற உணர்வை நாம் உணர்த்தப்படுகின்றது. இந்த நிலை பெறச் செய்வது தான் ஆலயத்தை அமைத்தார். ஆலயத்தை இன்று நாம் அவமதிக்கின்றோம். ஆக எவருக்கோ காசை கொடுத்து அவர் வாங்கி தருவார் என்ற நிலைக்குத்தான் இருக்கின்றமே தவிர எவரு எனக்கு சொல்லிக் கொடுத்தார் இதை பற்றி அவரை எண்ணினால் எனக்கு அவர் கொடுப்பார் என்ற நிலைகளுத்தான் இருக்கின்றமே தவிர ஆக ஞானத்தின் வழி நமக்குள் பருகி அரும் ஞானத்தை நாம் பெருகும் நிலையும் ஒரு உயர்ந்த நிலையில் சொன்னால் அவர் பின்பற்றி அந்த உயர்ந்த நிலைகள் எனக்குள் வளர்த்தல் வேண்டும் என்ற நிலையைத்தான் நாம் பெறுதல் வேண்டும். ஆக ஒருவன் தீமை என்ற நிலையை செய்கின்றான். அவன் தீமையான உணர்வு என்று நாம் எண்ணும்போது அதே தீமை நமக்குள் என்ன நமக்குள் வளர்கின்றது. நாமே தீமை செய்வனாக மாறிவிடுகின்றது. நான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாய் அது வளர்க்கின்றாய் அதுவாகின்றாய் என்ற நிலையை கூறப்படுகின்றது.
நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்குகின்றது. தெளிவான வாழ்க்கை வாழ முடியும். இந்த வாழ்க்கையில் வரும் இருளை அகற்ற முடியும். கடலிலே நீந்தி செல்லப்படும் போது இத்தனை அலைகள் மோதுகின்றது. நாம் எந்த கரையை வைத்தோமோ அந்த எல்லை அடைய வேண்டும் என்ற மன உறுதி கொண்டுதான் அங்கே செல்லுகின்றது. ஆக எத்தனையோ கோடி சரியங்களை கடந்து மனிதனான பின் நமது எல்லை எது? உயிருடன் ஒன்றி இனி உடல் இல்லாத நிலையும் உணர்வின் தன் ஒளியாக்கும். ஒளியான அந்த உணர்வின் எல்லையை நாம் அடைதல் வேண்டும். ஆகவே இதான் துர்வாணிக்கட்டும். அதன் ஈர்ப்புக்கு செல்ல வேண்டும் என்ற ஒவ்வொரு நொடியிலும் எவரும் துன்பங்களை அதன் ஞானத்தின் உணர்வை துடுப்ப வைத்து தள்ளிவிட்டு நமது எல்லை அதுவென்ற நிலை வரும்போது இங்கே சங்கடங்களோ துடிப்போ மற்ற நிலைகளை நாம் நீக்க முடியும். ஆக அது அருள் பற்றுதல் வேண்டும். அது பாச அலைகள் வரும், அன்பு அலைகள் வரும், சங்கட அலைகள் வரும், வெறுப்பு அலைகள் வரும், குரோத அலைகள் எத்தனையும் நம்மளை மோதிக்கொண்டே இருக்கின்றது. இதில் எதில் சிக்கினால் அது மூழ்கிவிடும். அது சிக்காதபடி அதை நாம் துடுப்பால் நீக்கி நமது எல்லை என்ற நிலைகள் நாம் கடந்து அதை அடையும் தியானமே தியானம். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் அரும்பெரும் சக்தி எமது குரு அவர்களால் உங்களின் பதிக்க முடிந்தது. அரும் ஞானத்தை விதிக்க முடிந்தது. உங்களுடைய விதியோ அதை பெற வேண்டும் என்ற அந்த விதியை நிச்சயம் மறிகொண்டு மாற்றும். ஆகவே இதை வாழ்க்கையில் சங்கடம் என்ற இது அறிமானால் இதன் விதி வழி அங்கே செல்லுகின்றது. ஆகவே மதிவழி இனி உடல் வேண்டாம். அறொளி என்ற நிலையில் மதி என்றாலே ஒளி. ஆக மதி கொண்டு விதியை வெல்லுங்க. ஆக இனி உடல் என்ற நிலையை விதிக்கு செல்ல வேண்டும். ஆக மதி என்ற நிலை கொண்டு என்றும் நிலையான நிலையை அது மதி என்ற நிலை என்றும் ஒளி என்ற நிலையில் வாங்கும். அதை அருள் பெற முடியும். இதுதான் எமது குரு காட்சி அறுவழியில் உங்களுக்குள் பதிவாக்குகிறேன். நீங்கள் பெற இப்போது நாம் தியானித்து தெரிந்த உணர்வு கொண்டு காற்றிலே உள்ளது அதை நாம் நுகர்வோம். இந்த வலுவை பெறுவோம். நம் மூதாதைகளை வென் செலுத்துவோம். அவர்கள் பிறவில்லா நிலை அடைய செய்வோம். அதன் உணர்வு கொண்டு நாம் மகிழ்ச்சியை பெறுவோம். மகிழ்ந்து வாழ நாம் அனைவருடைய உணர்வுகளையும் தீமையை நீக்கி மெய்ப்பொருளை காண செய்வோம்.